வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முறையாக ஆளுநர் அலுவலகம் வந்த கோப்புகள் மீது சந்தேகத்தை திருப்பி விசாரணை மேற்கொள்வதும் காலதாமதம் ஏற்படுத்துவதும் திட்டமிட்ட செயல்பாட்டிற்கு முட்டுக்கட்டையாக அமைகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா கூறியுள்ளார். 2025 பட்ஜெட்டை கண்டித்தும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நடைபெறும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை கண்டித்தும் இடதுசாரி கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கருப்பு கொடியுடன் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான நிகழ்வுகள். முறையான ஆளுநர் அலுவலகம் வந்த கோப்புகள் மீது மீண்டும் சந்தேகத்தை கிளப்பி விசாரணை மேற்கொள்வதும் காலதாமதம் ஏற்படுத்துவதும் திட்ட செயல்பாட்டிற்கு முட்டுக்கட்டையாக அமைகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்திற்கு நீண்ட கால அனுபவம் பெற்றவர் துணைநிலை ஆளுநராக இருக்கிறார். அவருடைய அனுபவத்தை வைத்து பல்வேறு துறைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் சமீபத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறையில் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட சிறப்பு கூறு நிதி 500 கோடி ரூபாய் அளவில் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்துள்ளார் என்றும், ஆனால் இந்த ஆய்வில் அவர் கண்டுபிடித்த குறைகள் என்ன, அவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டனவா என்பது குறித்து இந்த அவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு துறையும் கொள்கை முடிவுகளுக்கும் திட்ட அனுமதிக்காகவும் நிதி ஒதுக்கீட்டிற்காகவும் கோப்புகளை முறையாக செயலாளர், தலைமை செயலர், முதல்வர் வழியாக ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும், அப்படிப்பட்ட நிலையில் ஆளுநர் அலுவலகம் அந்த கோப்புகள் மீது மீண்டும் சந்தேகத்தை கிளப்பி விசாரணை மேற்கொள்வதும் காலதாமதம் ஏற்படுத்துவதும் திட்டமிட்ட செயல்பாட்டிற்கு முட்டுக்கட்டையாக அமைவதாகவும், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் என்றும், இந்த செயல் களையப்பட வேண்டும் எனவும், இந்த அரசு அமைக்கப்பட்டதிலிருந்து சிறப்பு நிதி, ஒன்றிய திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களான விமான நிலைய விரிவாக்கம், 1825 கோடி புதிய சட்டமன்றம், 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதாரத்துறை உள்கட்டமைப்பை மேம்படுத்த 500 கோடி ரூபாய் மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க, 300 கோடி ரூபாயில் தேசிய பல்கலைக்கழகம் அமைக்க, 453 கோடி என மொத்தம் 5828 கோடி சிறப்பு நிதியை மாநிலத்தின் தலைமை நிர்வாகி என்ற முறையில் துணைநிலை ஆளுநர் ஒன்றிய அரசை நேரில் அணுகி இந்த திட்டங்களை பெற்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதுதான் அவரின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அப்படி அவர் செய்யும் பட்சத்தில் கடந்த காலத்தில் புதுச்சேரி நலனுக்காக பாடுபட்ட துணைநிலை ஆளுநர்களை போற்றுவது போல இவரையும் புதுச்சேரி மக்கள் நினைவில் கொண்டு போற்றுவார்கள் என்றும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும், ரவுடிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், அப்போதுதான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை அரசு உணர வேண்டும் என்றும், திருட்டு வழக்கில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளே உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும், காவல்துறை சிறப்பாக செயல்பட வழிகாண வேண்டும் எனவும், ஊர்காவல் படை வீரர்கள் பிரச்சனையில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகத்தின் கல்வி கடனை ரத்து செய்வதாக அறிவித்ததை செயல்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இரா. சிவா கூறினார். பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கருப்பு கொடியுடன் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை முடிவு எடுத்து மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ராஜா தியேட்டர் அருகே கருப்பு கொடியுடன் ஐயாசாமி தீர்ப்பு நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன் வினோத், சத்யாவதி, மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 100க்கு மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 2025 பட்ஜெட்டை கண்டித்தும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நடைபெறும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை கண்டித்தும் இடதுசாரி கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் 2025-2026க்கான வரவு செலவு பட்ஜெட் திட்டத்தினை முதலமைச்சர் திரு என். ரங்கசாமி 12/3/2025 அன்று சமர்ப்பித்தார். பட்ஜெட் காலத்திற்கு முன்பதாகவே பல வரிகளை உயர்த்திவிட்டு வரியில்லா பட்ஜெட் என்கிறார்கள்.
எதிர்கால தேர்தலை ஒட்டி சில சலுகைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் உண்மையிலேயே வேலையின்மையாலும் விலைவாசி உயர்வாலும் வருமானம் இல்லாததாலும் சிக்கி தவிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்கள் இந்த பட்ஜெட் ஏதாவது விமோசனம் கிடைக்காதா என எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றார்கள். பல்வேறு பட்ட படிப்புகளை முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய எந்த திட்டமும் இல்லை. பல மாதங்களாக சம்பளம் இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் அரசு, பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கி மீண்டும் இந்த நிறுவனங்களை நடத்துவதற்கான திட்டமும் இல்லை, அக்கறையும் இல்லை. அமைப்புசாரா தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆகியோருக்கு வாரியம் அமைப்பதற்கான அறிவிப்பும் இல்லை. ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் போன்ற அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அளித்த உறுதிமொழி காற்றில் பறக்கவிடப்பட்டு லட்சக்கணக்கான தாய்மார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பு இடதுசாரி கட்சியின் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் பிரச்சனைகள் பற்றி சட்டசபையில் பேச முற்பட்ட போது சபாநாயகர் திரு ஜி. நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களை அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றினார். மக்கள் பிரச்சனைகள் பற்றி சட்டசபையில் பேச முற்பட்ட போது சபாநாயகரின் அதிகாரத்தை பயன்படுத்தி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றம் செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இயங்கி வந்த நூலகம், லைப்ரரி கட்டிடங்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், குறிப்பாக முக்கிய படிப்புகளான மருத்துவ தேர்வு, நீட் தேர்வு, ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புகள், பொறியியல் படிப்புகள் மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வர்களுக்கு தயாராகி கொண்டிருக்கும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு வேலைக்காக தயாராகும் இளைஞர்கள் இதனால் பாதிப்படைகின்றனர். அதே நேரத்தில் இல்லத்தரசிகளும் குடும்ப தலைவர்களும் தங்களது 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகளை நூலகங்களுக்கு அழைத்து சென்று படிப்பு சம்பந்தமான குறிப்புகளை படிக்க வைத்து அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற செய்து பயனடைவார்கள். அதே போல அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூலகம் வந்து செய்தித்தாள்களை படித்து அன்றாட நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. இது சம்பந்தமாக லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பதவிகளை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு கடந்த 2015ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் வாயிலாக அறிவிப்பு வெளியானது. 10 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்று வரை இந்த பதவிகள் நிரப்பப்படவில்லை. தற்போது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 83ஆக உயர்ந்துள்ளது. நூலகங்களில் நூலகர்கள் இல்லாததால் போட்டித் தேர்வுகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும், தினசரி நூலகங்களை பயன்படுத்துபவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் மிகவும் சிரமமாக உள்ளது. கடந்த 2022, 23, 2023 மற்றும் 24 மற்றும் 2024, 25ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மாண்புமிகு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நூலகங்களில் காலியாக உள்ள 83 பதவிகளையும் நிரப்புவதற்கு நிதித்துறையில் ஒப்புதல் கிடைத்துவிட்டால் அந்த பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று உறுதியளித்தார். ஆனால் இன்று வரை இந்த பதவிகள் நிரப்பப்படவில்லை. ஆகையால் இந்த துறையில் காலியாக உள்ள லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பதவிகளை உடனே நிரப்பி பொதுமக்கள் பயனடைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரு எம்எல்ஏ பூஜ்ய நேரத்தின் போது கேட்டுக்கொண்டார். ஆகையால் இந்த துறையில் காலியாக உள்ள லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பதவிகளை உடனே நிரப்பி பொதுமக்கள் பயனடைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரு எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக புதுச்சேரி மக்களுக்கு வெப்ப அலை தாக்கம் அதிகரிப்பு குறித்து தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு செய்தியினை புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுவையில் அடுத்து வரும் நாட்களில் சராசரி வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை அறிவித்துள்ள நிலையில், குறிப்பாக உடலின் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸில் இருந்து அதனுடன் குமட்டல் மற்றும் வாந்தி, கடுமையான தலைவலி, சோர்வு மற்றும் கால் பிடிப்பு, மூச்சு திணறல், நெஞ்சு படபடப்பு, தலை சுற்றுதல், மயக்கம் போன்ற வெப்பம் சார்ந்த நோய்களுக்கான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை அழைத்து உடனடியாக மருத்துவ சேவையினை பெற வேண்டும். அது மட்டுமின்றி பொதுமக்கள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அத்தியாவசியமான தேவையின்றி
வீட்டில் இருந்து வெளியே வர வேண்டாம் என்றும், மதிய வேளையில் வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை, விழிப்புணர்வு அறிவுரைகளை வழங்கப்பட்டுள்ளனர். இது சம்பந்தப்பட்ட புதுவை மாநில அரசு துறை, பேரிடர் மேலாண்மை துறை, சுகாதாரத்துறை, அந்தந்த பகுதியில் உள்ள சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களின் மூலம் பல்வேறு மக்கள் சார்பு துறையின் மூலமாகவும் உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வெப்பநிலையால் மனித உயிரிழப்பு, உடல் பாதிப்பு தாக்கத்தை தவிர்க்கும் பொருட்டு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். மேலும் வெப்பத்தினால் ஏற்படும் அறிகுறிகளை கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சைகளை அளித்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தயாரான நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி நலத்துறை இயக்குனர் டாக்டர் வி. ரவிச்சந்திரன் அவர்கள் செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடத்தில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள், ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாமல் தாமதப்படுத்தும் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் சங்க சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், டாக்டர் கலைமணி நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பெண் காவலர்களுக்கான உள் இட ஒதுக்கீடு 50% உயர்த்த வேண்டும் என நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திர பிரியங்கா சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பெண்களின் மக்கள் தொகை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும். பெண் காவலர்களுக்கான உள் இட ஒதுக்கீடு 50% உயர்த்த வேண்டும் என நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திர பிரியங்கா அவர்கள் சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் 17 லட்சம் மக்கள் தொகை உள்ளது. இதில் 9 லட்சம் பெண்கள் உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் 2 பெண் காவல் நிலையமும், காரைக்காலில் 1 காவல் நிலையமும் மட்டுமே உள்ளது. அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கோரிக்கை வைத்துள்ளார். உசுடு தொகுதி சேந்தநத்தம், பாண்டியன் நகர் மற்றும் சிவவேலன் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கால் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். உசுடு தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் உள்ள பாண்டியன் நகர் 2வது குறுக்கு தெருவிற்கும் ரூபாய் 16.72 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் சிவவேலன் நகருக்கு ரூபாய் 14.20 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கான தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக உசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் அன்பழகன், அன்பரசு, ஐயப்பன், சுபாஷினி, கோமதி, காந்திமதி, உசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர்கள் கருணாகரன் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவின் மூலம் சேந்தநத்தம் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்கள் தயார் செய்யப்பட்டு அதனை இல்லங்களுக்கு வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் தேமுதிக கட்சி சார்பில் நடைபெற்ற இப்ராம் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் தனியார் திருமண நிலையத்தில்
தேமுதிக கட்சி சார்பாக இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் ஜாஃபர் அலி தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர் மதியழகன், தேமுதிக கட்சி நிர்வாகிகள் சித்திக் பாஷா, சக்திவேல், மாறன், மகளிர் அணி ராபியத்துல் பஸ்ரியா மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உசுடு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு துறை மூலம் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துணை குடிநீர் போரினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுர கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சா சாலை கணபதி நகர் அருகே பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துணை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிக்கான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 7.93 லட்ச திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொது மக்களின் பயன்பாட்டிற்கு உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தனர். வணக்கம்.